போக்கிருந்து சீர்த்த மொழி பற்றி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். நிறுத்துங்கள். ஏன் நிறுத்த வேண்டும்? அனாதியான வேதத்திற்கு முன்பு ஆதாரமற்ற தமிழ் பாடல்களை பாட நாங்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டோம். குளத்தில் தாழ்ந்த ஆழ்வார்களை அழைத்து பூஜிக்க கூடாது. இதற்காக அனாதியாக நடந்து வரும் இந்த அத்தியனோத்சவத்தை நிறுத்த தலைப்பட்டீர்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் எதை வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளுங்கள். திருக்கோயில் திவ்யமானது. இங்கு நீச்ச பாஷை பேசக்கூடாது. எது நீச்ச பாஷை? அகத்தியர் முன்மொழிந்து பல மகரிஷிகள் வளர்த்திருக்கக்கூடிய அனாதியான இந்த திராவிட வேதத்திற்கு சமமானது ஒன்று உண்டா? இதனை நாம் நீச்ச பாஷை என்று சொல்வது எவ்வளவு மடத்தனம் தெரியுமா? நம் தாய்மொழியான தமிழை எம்பெருமான் ஆழ்வார்களும் உகந்து கொண்டாடுகின்றனர். இதனை நாம் நீச்ச பாஷை எனலாமா? நாங்கள் வைதிகர்கள், வேத நெறிப்படி நடப்பவர்கள். ஆகையால் வேத பாஷையான சம்ஸ்கிருதத்தை தவிர வேறு எந்த மொழிகளையும் நாங்கள் ஏற்க மாட்டோம். சம்ஸ்கிருதம் உண்மையானதுதான். ஆனால் வேதத்தின் சுவைப்பகுதி எங்கள் ஆழ்வார்களின் வேறு சொற்களால் அனுபவித்துத்தான் சம்ஸ்கிருத வேதம் தானே பெருமாளின் பின்னே செல்கிறது. உண்மைதான். அதே ஆலய புறப்பாடுகளில் தமிழ்மறையான திவ்ய பிரபந்தத்தை அவன் பின்தொடர்ந்து செல்கிறான் என்றால் தமிழ்மறையே உயர்ந்தது என்பதை நீங்களே ஆராய்ந்து